delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1 lakh plus சாம்பிள்ஸ் தொகுதிக்கு ஜோனல் வைஸ் எடுத்துருக்காங்க. ஜோனல் வைஸ் எடுத்திருக்காங்க. அப்படி பாக்குறப்ப 180 to 190 அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க. திமுக அலையன்ஸ் வந்து 181 to 189, டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே 38 to 42, டிவிகே 8 to 10 அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல தான் இது வந்து ஒரு பெரிய நம்பகத்தன்மையா இருக்கு. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு பாக்குறப்ப ஸ்டாலின் அவர்கள் 41%, எடப்பாடி பழனிசாமிக்கு 24%, விஜய்க்கு 27%. விஜயை விட எடப்பாடி பழனிசாமி விட விஜய் இன்னைக்கு வந்து அந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறப்ப பயங்கரமான எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஆனா ஓட் டிஃபரன்சியேஷன் பாக்குறப்ப அவங்களுக்கும் 20% கிட்ட டிஃபரெண்ட் இருக்கிறதுனால 189 அது மேக்ஸிமம் 200 கிட்ட வந்து நெருங்கி திமுக நம்ம ஸ்மூத்தாவே இந்த முறை வின் பண்ணிடும் அப்படிங்கிறதா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய லோக்பால் கொடுத்துருக்கக்கூடியது. லோக்பாலுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம், ஏன் அதை ரொம்ப நம்பகமா எடுத்துக்கிறாங்க எல்லாரும்? இல்ல, அவங்க ப்ரீவியஸா அவங்க கொடுத்த அந்த கருத்து கணிப்பினுடைய ரிப்போர்ட் வந்து அப்படியே கரெக்டா இருக்கும். அது உதாரணத்துக்கு லோக்பால் வந்து 2016, 2021 தமிழ்நாடு எலெக்ஷன்ல அவங்க கொடுத்த ஒரு டேட்டாஸை பார்க்கமா, 2016ல் அவங்க கொடுத்தது ஏடிஎம்கே 136, டிஎம்கே 98. 2014 திமுக ஜெயிக்கும்னு எல்லாருமே கருத்து கணிப்பு போட்டுக்கிட்டாங்க. 10 years பேக். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாங்க, மக்கள் நல கூட்டணி தனியாக இருக்கு, ஜெயலலிதா தனியாக இருக்கிறாங்க, திமுக தலைமையில் சில கட்சிகளோட தனியாக நிற்கிறாங்க, திமுக இந்த மாதிரி கண்டிப்பா வின் பண்ணும், மழை வெள்ளம், ஆட்சியினுடைய அதிருப்தி எல்லாம் சேர்த்து திமுக வின் பண்ணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லா கருத்து கணிப்புகளையுமே திமுக வின் பண்ணுன்னு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த லோக்பால் மட்டும்தான் வந்து 98 அப்படின்னு போட்டாங்க. ஏறக்குறைய அதை நெருக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். லோக்போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாம்பிள் சைஸோட இங்கே வந்து போல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ரிசல்ட்டே அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது பரபரப்பான பேசுபொருளாக மாறிடுச்சு. என்ன விவரம், இதோட முழு விவரம் என்ன, முழுசாக பேச போகிறோம். நம்ம வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷன் டைம் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து எக்ஸிட் போல் வரைக்கும் எல்லாமே பரபரப்பாக தான் இருக்கும். எனக்கு சார் இதில் அவங்க சொன்ன ரிசல்ட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அது என்ன அந்த லோக் போலுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம், ஏன் அதை ரொம்ப நம்பகமாக எடுத்துக்கிறாங்க எல்லாரும்? இல்லை, அவங்க ப்ரீவியஸாக அவங்க கொடுத்த அந்த கருத்து கணிப்பினுடைய ரிப்போர்ட் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும். அது உதாரணத்துக்கு லோக்போல் வந்து 2016, 2021 தமிழ்நாடு எலெக்ஷன்ல அவங்க கொடுத்த ஒரு டேட்டாஸை பார்க்கமா, 2016ல் அவங்க கொடுத்தது ஏடிஎம்கே 136, டிஎம்கே 98. 2014 திமுக ஜெயிக்கும்னு எல்லாருமே கருத்து கணிப்பு போட்டுக்கிட்டாங்க. 10 years பேக். 10 years பேக். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாங்க, மக்கள் நல கூட்டணி தனியாக இருக்கு, ஜெயலலிதா தனியாக நிற்கிறாங்க, திமுக தலைமையில் சில கட்சிகளோட தனியாக நிற்கிறாங்க, திமுக இந்த மாதிரி கண்டிப்பா வின் பண்ணும், மழை வெள்ளம், ஆட்சியினுடைய அதிருப்தி எல்லாம் சேர்த்து திமுக வின் பண்ணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லா கருத்து கணிப்புகளையுமே திமுக வின் பண்ணுன்னு போட்டுட்டு இருந்தாங்க. இந்த லோக்பால் மட்டும்தான் வந்து 98 அப்படின்னு போட்டாங்க. ஏறக்குறைய அதை நெருக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு. அதிமுக வந்து 136, திமுக வந்து 98. ரிசல்ட் அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே வந்துச்சு. லாஸ்ட்டாக நடந்த கர்நாடகா எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கும், தொங்கு சட்டசபை வரும்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்பயுமே பார்த்தா இவங்க கொடுத்த ரிசல்ட் தான் திமுக காங்கிரஸ் வந்து அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கும் எக்ஸாக்ட் நடந்துச்சு. அடுத்து 2021 நம்ம ஊர்ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் டிஎம்கே அலைன்ஸ் 180 to 185, ஏடிஎம்கே 45 to 50. ஓகே, க்ளோஸர் 66 கிட்ட ஏறக்குறைய இதுதான். அமமுகவுக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க, அதர்ஸ் 1 கொடுத்தாங்க, பட் அது வந்து வரல. அமமுக ஏஎம்கே வந்து 3 கொடுத்துருந்தாங்க, அதர்ஸ் 1 கொடுத்துருந்தாங்க, எதுவுமே வரல. ஆனால் ஏறக்குறைய இதே நம்பர் தான். இதுதான் வந்து இந்த லோக்பால் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவங்க கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ரிசல்ட்டை ஒட்டி போகும், 99% ஒட்டி போகும். ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1 lakh plus சாம்பிள்ஸ் தொகுதிக்கு ஜோனல் வைஸ் எடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப 180 to 190 அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க. திமுக அலையன்ஸ் வந்து 181 to 189 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. 181 to 189 டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே 38 to 42, டிவிகே 8 to 10 அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 8 to 10ங்கிறதெல்லாம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் எப்பயுமே இந்த ஃபுல் ஸ்விங்கில் போகிறப்ப என்னன்னா அது வந்து ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் காட்டுறாங்க பாருங்க. 40% ஓட் மார்ஜின் வந்து டிஎம்கேவுக்கு, ஏடிஎம்கேவுக்கு 29%, டிவிகேக்கு 23% அப்படின்னு பார்க்குறப்ப என்டிகேவுக்கு எப்பயும் போல் 4.9 இந்த முறை வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ அதர்ஸ் வந்து 2% போட்டுருக்காங்க, இந்த நோட்டா மற்ற சுயேட்சை அப்படி இப்படின்னு வரும். இந்த 40%க்கு மேலே
இவங்க 2 பேரும் 29, 23 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கு இல்லையா, இது பெரிய ரேஷியோ. அது இப்படி போகிறப்ப என்னன்னா இந்த 199 கிராஸ் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு. சில நேரங்களில் ஃபுல் ஸ்விங் அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷன் வந்து 20% மேலே இருக்குது 2 பேருக்குமே. இவங்க 2 பேரும் சேர்ந்தா தான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற அளவுக்கு இங்கே சர்வே போட்டிருக்கிறாங்க. அதில் தான் இது வந்து ஒரு பெரிய நம்பகத்தன்மையாக இருக்குது. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு பார்க்குறப்ப ஸ்டாலின் அவர்கள் 41%, எடப்பாடி பழனிசாமிக்கு 24%, விஜய்க்கு 27%. இல்லை, இதை பற்றி பேசணும், நீங்கள் சொல்லி முடியுங்க. ஆமாம், இதுதான் அவங்க கொடுத்த புதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விஜயை விட எடப்பாடி பழனிசாமி விட விஜய் இன்னைக்கு வந்து அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப பயங்கரமான எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் ஓட் டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறப்ப அவங்களுக்கும் 20% கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால 189 அது மேக்ஸிமம் 200 கிட்ட வந்து நெருங்கி திமுக ரொம்ப ஸ்மூத்தாகவே இந்த முறை வின் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய லோக்பால் கொடுத்துருக்கக்கூடியது. லோக்பால் கொடுக்கறது ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக பான ரிசல்ட்லாம் வந்து ஒத்து போகுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் 2.0 அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாக இருக்குது. ஓகே சார், இந்த திமுக வெற்றி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சிஎம்க்கு தனியாக அவங்க கேட்டிருந்த கொஸ்டினில் என்னென்னா, திரு இபிஎஸ் அவர்களை விட திரு விஜய் அவர்கள் வந்து அதிக பெர்சன்டேஜ் வாங்கியிருந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக கேட்கும்போது அதிமுக கூட்டணிக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ பிஜேபி வந்து ஒரு க்ரோயிங் ஃபேக்டராக, ஒரு நோட்டபிள் ஃபேக்டராக, ஒரு சைசபிள் ஃபேக்டராக தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? பிஜேபி எப்படி வருது சொல் டிவி? ஏன்னா அதிமுக அப்படின்றப்போ அதிகப்படியான பெர்சன்டேஜ் இருக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கு சீட்ஸ் வருது, அவங்கள விட டிவிக்கு கம்மியாக தான் இருக்காங்க. பட் யார் சிஎம்னு வரும்போது அந்த இடத்துல இபிஎஸ் அவர்களை விட விஜய் முக்கியத்துவம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மிக்க ஒரு தலைவர்களை பார்த்த மாநிலம். இப்போ ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஜெயலலிதா இடத்துல எடப்பாடி பழனிசாமியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஓட்டு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி இருக்கும்போது வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல சார். கூட்டணியாக வரும்போது அந்த கூட்டணி கட்சியினுடைய பலத்தோடு வந்துடுறாங்க. இப்போ அதனால 45-50 சீட்டுக்குள்ள வர்றதுன்னு சொல்றாங்க. இப்போ டிவிகேக்கு கூட்டணி இல்லை, அது அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு. இப்போ ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான எந்த விதமான அடையாளமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர். இப்போ கலைஞர் இருக்காருன்னா கலைஞர் ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர், எம்ஜிஆர், நிற்கக்கூடிய ஸ்டாலின், இவங்க யாருக்குமே எந்த விதமான ஒரு சாயம், மத சாதி சாயம் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு சாயம் இருக்கு. அந்த கட்சி ஒரு கொங்கு பகுதிக்குள்ள சுருக்கிய ஒரு கட்சியாக மாத்திட்டார். அவருக்கு அந்த மாதிரி சாயம் பூசப்பட்டதா இல்லை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனி, இப்போ ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் போடி நாயக்கனூரில் நிற்கிறாங்க. வேறு அந்த மக்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பி இவங்கெல்லாம் போய் தேர்தல் நிற்கிறாங்க. இவர் தன் சொந்த சமூகத்தை நம்பி எடப்பாடியில் போய் நிற்கிறார். அப்போ எந்த பகுதி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இல்லாமல் குறுகி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணம். இல்லை, ஆனால் சொந்த ஊரில் நம்ம அப்படியும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்லை, சொந்த ஊரில் ஆரம்பத்தில் அவர் ஜெயிச்சுட்டு இருந்தாலும் கூட எந்த பகுதியில் அதிகமாக அவங்க வெற்றி பெறாங்க? கடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பகுதியில் மட்டும் தான் பெருசாக வெற்றி பெற முடியும். சென்னையிலலாம் 16 தொகுதியும் போயிடுச்சு, ஒன்று கூட ஜெயிக்க முடியல. அப்போ அந்த தலைமை பண்புக்கான அந்த இடத்தில் அவர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய லீடர்ஷிப் அங்கே விட்டுறாரு, கூட்டணியை அவர் வலுவாக கட்டமைக்க தவறுறாரு, பாஜகவோட முழுவதுமாக சரண்டர் ஆகி நிற்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஜெயலலிதாவை பார்த்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அடுத்து நான் தான் லீடு அப்படின்னு எடுக்கிறப்ப அதை வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுங்க. அது ஒரு சிக்கல். அதுதான் தலைமையாக இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு எப்பயுமே திமுகவுக்கு வந்து பெண்கள் ஓட்டு இருக்காது. பெண்கள் ஓட்டு எப்பயுமே திமுக அந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் அப்படியே கோர் ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கும், லேடிஸ் ஓட்ஸு. இந்த முறை என்ன ஆகுதுன்னா, இந்த முறை வந்ததுக்கு பிறகு இவருக்கு அது கொஞ்சம் ஷிஃப்டாக, திமுகவுக்கு ஷிஃப்டாக இருக்குது. ஸ்டாலின் மேலே ஒரு சாஃப்ட் கார்டு வந்தது. அதனால் பெருசாக அதிருப்தியும் கிடையாது, கோபமும் கிடையாது, ஓகேங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் ஓட்டு அந்த பக்கம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாரு, மனைவிக்கு மரியாதை கொடுக்குறாரு, ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாரு. ஸ்கீம்ஸ், பெண்களுக்கான ஸ்கீம்ஸ், அதாவது 1000 ரூபாயாக இருக்கட்டும், மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், தோழி விடுதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி காவலன் ஆப்பா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் திமுகவுக்கு பெண்கள் ஓட்டை ஷிஃப்ட் ஆயிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக யாரும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆனால் பட் ஒவ்வொரு டைம் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை அவர் சொல்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டார். இல்லை, கட்டமைக்கிறாருங்க. ஆனால் பரவலாக போய் சேரலைங்கிறேன். அந்த ஒரு பகுதியில் சுருங்கிட்டாருன்றேன். பரவலாக தமிழகம் முழுவதும் போய் சேரக்கூடிய ஒரு காமன் லீடராக ஒரு ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ அந்த மாதிரியான உருவாக முடியல. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக். விஜய்க்கு சாயம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இவரும் அந்த சாயத்தை பூசிக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் நம்ம வந்து எந்த மதம் எந்த சாதின்னு பார்த்து அவரை கொண்டாடலை, ஆனால் அந்த தேர்தலுக்காக அவரும் அந்த சாயத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாரு. இதுதான் ஆபத்தான அரசியல். இது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போய் அடைஞ்சிடும். விஜய் வந்து தன்னுடைய பிறந்த தொகுதியான விருகம்பாக்கத்தில் நிற்கிறாரு, இல்லை சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல. பெரம்பூரில் போய் நிற்கிறாங்க, எங்கள் கிறிஸ்தவ வாக்கு அதிகமாக இருக்குங்கிறதுனால தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு.
திருச்சி கிழக்கில் போய் நிற்கிறாருன்னா அங்கே வந்து தனக்கு சார்ந்த சமூக வாக்குகள் இருக்குங்கிற அங்கே போய் நிற்கிறார். இது பெரிய ஆபத்தான ஒரு அரசியல். ஜெயலலிதா அந்த மாதிரி நிற்கலையே, கலைஞர் அந்த மாதிரி நிற்கலையே. சேப்பாக்கத்தில் நின்னார் கலைஞருக்கு அவங்க சேப்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜெயலலிதா பொடிநாக்கனூர் நின்னாங்க, எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் நின்னார், அருப்புக்கோட்டையில். அப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சியோடைய ஸ்ட்ரென்த்து போய் பார்த்து நிற்பாங்க. கட்சி நம்ம இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம இந்த இடத்துல நிற்கலாங்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து நிற்பாங்க. சாதி மதத்தை பார்த்து போய் நின்னாங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைபட்ட தலைவராக மாறிடுவாங்க. ஸோ இந்த தொகுதி மாற்றி நிற்கிறதே வந்து தன்னை பொதுமைப்படுத்திக்கிறது. விஜயகாந்த் லீட் சொல்கிறோம். விஜயகாந்த் ஏன் வந்து விருத்தாச்சலத்தில் போய் நிற்கிறாரு? விஜயகாந்த் வந்து மதுரையில் பிறந்தவர். விருத்தாச்சலத்தில் ஒரு வன்னியர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விஜயகாந்த் நிற்கிறார், சம்மந்தமே இல்லாமல். அப்போ அவர் அங்கே கால்குலேட் பண்ணுறாரு, நமக்கு இங்கே ரசிகர் மன்றம், ரசிகர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம இங்கே நீங்கள் நின்னா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அவர் சார்ந்த சமூகம் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி போய் நின்னாரா விஜயகாந்த்? அதனால தான் விஜயகாந்துக்கு அந்த முத்திரை இல்லை. அதிமுக கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சாதிய முத்திரை இருக்குது, சாதி அடையாளம் இருக்குது. பாமகவா இருக்கட்டும், சாதிய கட்சிகள் திமுகவோட ஆனால் கூட்டணியில் இருக்காங்கல்ல? இருக்காங்க. தனிப்பட்ட அடையாளமாக சொல்கிறேன். சாதிய கட்சியில் யார் இருக்கா? விசிகாவை நீங்கள் சொன்னாலும் கூட விசிகாவை நான் குறிப்பில்ல. முக்குளத்தோர் புலிப்படை இருக்கு, கோமாத்தேக்கா, அதெல்லாம் சின்ன சின்ன ஓட் பேங்க் உள்ள கட்சிங்க. இங்கே இருக்கிற கட்சியை 3 கட்சி தான் மேஜர் கட்சி. பாஜக ஒரு மதவாத அரசியல் பண்ணக்கூடிய மதவாத கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த கட்சி என்னது? பாமக. அது என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியும். அடுத்து இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அவர் என்ன அரசியல் பண்ணுறாருங்கிறது தெரியும். அங்கே சாதிய முத்திரை இல்லாத ஒரே கட்சி வந்து தேமுதிக தான். தேமுதிக அவங்க விட்டது தான் வந்து பெரிய ப்ளஸ். தேமுதிக வந்து இப்போ சமீபத்தில் செய்தி இதழ்கள்லாம் எழுதும்போது அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அதிகப்படியாக சீட் கொடுத்துருக்காங்கன்ற விமர்சனம் வருது இல்லை? வருது. ஆனாலும் கூட பரவலாக எல்லா பகுதியிலும் விருதுநகரில் யார் இருக்கிறா, விருத்தாச்சலத்தில் யார் இருக்கிறா, ரிஷிவந்தியத்தில் யார் இருக்கிறா? அவங்க சமூகம் இல்லையே, பரவலாக இருக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள அப்படி நடந்திருந்தாலும் 6க்கு மேல அவங்களோட கம்யூனிட்டி இருந்தாலும் கூட, அப்படி இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் கூட வாக்குகள்ங்கிறது பரவலாக இருக்குல்ல. விஜயகாந்த் இருக்கிறப்ப விஜயகாந்த் என்ன கம்யூனிட்டி யாருக்கா தெரியுமா? ஆனால் இவங்க எல்லாரும் இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒரு அதெல்லாம் வந்து ஒரு காமன் லீடராக வருவதற்கு ஆன தகுதியை குறைச்சிக்கிட்டே வரும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலாக திமுக செய்யக்கூடிய அதே அரசியலை, மதவாத எதிர்ப்பு அரசியலை ஒரு வலுவான கூட்டணியோடு இங்கே களத்தில் இறங்கியிருந்தாருன்னா அப்புறம் இன்னைக்கு ஒரு டஃப்பான ஒரு லீடராக மாறியிருப்பார். 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னாடியே போய் பாஜகவோட கூட்டணி வச்சு கூட்டணியிலேருந்து வெளியில் 2024 வந்து திருப்பி போய் சேர்ந்து பாஜக என்ன சொன்னாலும் அதை கேட்டு கையை கட்டி நின்றுக்கிட்டு இப்போ நேற்று நாடாளுமன்றத்தில் ஓபிசி பிரிவிலிருந்து கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களும் எடுக்கணும்னு ஒரு எம்பி பேசுகிறார். லக்ஷ்மண் ஒரு எம்பி, பாஜகனுடைய சீனியர் எம்பி, நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். கடும் அமளி ஏற்படுது. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள், ஆர்ஜேடி போன்ற எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துகிறாங்க, வெளிநடப்பு செல்கிறாங்க. அதிமுக அங்கே அமைதியாக இருக்குது. எம்ஜிஆர் உருவாக்கி வைத்த, எம்ஜிஆர் செய்த அரசியலை, ஜெயலலிதா செய்த அரசியலை நீங்கள் விட்டுட்டீங்களே. இப்போ அப்படி எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அந்த அரசியலை நீங்கள் கையில் விட்டீங்களே. அப்படிங்கிறதுனால தான் அவர் மேல் உள்ள இன்னைக்கு வந்து ஒரு குறைபாடாக தெரியுது. அதனால தான் இந்த ஆளுமை பண்புக்கான தகுதியிலேருந்து அவர் இறங்கி நிற்கிறார். விஜயை விட கம்மியாக இறங்கி நிற்கிறார் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கம்மிங் பேக் டு லோக் போல், நீங்கள் அந்த சீட்ஸ் எவ்வளோ வரும்னு அவங்களுடைய போல் இதெல்லாம் பார்த்தீங்க. உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்குது? அது க்ளோஸாக தான் நீங்களும் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்தோன்னா எதிர்ப்பு வாக்குகள் 4-5 பிரிஞ்சு கிடக்கு. அது திமுகவுக்கான ஒரு பெரிய ப்ளஸ். திமுக வாக்குகளை பிரிக்கிறது இல்லையா? அது திமுக வாக்கு எப்படி பிரியும்? இப்போ அது நான் நல்ல கேள்வி தான், நான் கரெக்டாக சொல்கிறேன். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக நிற்கக்கூடிய இடத்துலலாம் டாக்டர் ராமதாஸ் ஒரு வேட்பாளரை போடுறாரு. சௌமியா அன்புமணி எதிர்த்து வேட்பாளர் போட்டிருக்கிறாரு. அப்போ அதிமுகக்குள்ள அவங்களும் சசிகலா அம்மாவுடைய கட்சியுமே ஒரே தொகுதியில் 2 வேட்பாளர் போடுறாங்க. சொல்கிறேன், இப்போ அதிமுக கூட்டணியில், என்டிஏல பாஜக கூட்டணியில் பாஜக, அதிமுக, பாமக, அமமுக, இந்த கட்சி தான் 4 கட்சி தான் பெரிய கட்சி. ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கு, எல்லாம் ரெட்டையில் தான் நிற்கிறாங்க. உதய தாமரையில் நிற்கிறாங்க. இந்த 3 கட்சி தான் ஓரளவுக்கு ஓட் பேங்க் உள்ள கட்சி. பாமக, அதிமுக, பாஜகக்குள்ள 1000 குழப்பம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்க முடியல. காங்கிரஸ் அறிவிக்கல சார். காங்கிரஸ் அதை தான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கு, அங்க ஒரு 4-5 கட்சி இருக்குங்க, அவங்க பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்கல்ல. இப்போ இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, பாஜகக்குள்ள அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவர் கோவையை சிட்டிக்குள்ள கேட்குறாரு, மொடக்குறிச்சி தரன்றாங்க. அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பல பேர் வந்து பெரிய அதிருப்தி இருக்கிறாங்க. அவங்க கொடுத்தாலும் அதிருப்தி, குட்காட்டி அதிருப்தி, அந்த மாதிரி பாஜகக்குள்ள ஒரு குழப்பம். பாமகக்குள்ள அது 2 பிளவா இருக்கு. அப்பா ஒரு கட்சியா இருக்காரு, பையன் ஒரு கட்சியா இருக்காரு. பையன் நிற்கிற வேட்பாளர், அப்பாவை வேட்பாளர் போட்டிருக்காரு. சேலத்தில் கரண்ட் எம்எல்ஏ அவருக்கு அருளே போடுறார் வேட்பாளரா, பாமகவை எதிர்த்து போடுறாங்க. அப்போ அது ஒரு சிக்கல். அதிமுக, அமமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சசிகலா அந்த பக்கம் ஒரு 40-50 தொகுதியில் அவங்க வேட்பாளரை போடுறாங்க. இப்போ இதுக்குள்ளேயே இத்தனை பிளவுகள். அப்போ அந்த ஓட்டுகள்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு சேதனா கூட பெரிய விஷயம்.
விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு பெரும்பாலும் அதிமுக ஆட்கள் தான் விஜய் கொடுக்குறாரு. அன்னைக்கு கூட திருச்சியில் இது பண்ணிட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போட்டார். எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போட்டுட்டு நான் தான் வந்து அதிமுகங்கிறத கிளைம் பண்ணுறாரு. இப்போ அதிமுக நிர்வாகிகள் பல பேர் அங்கே போயிட்டாங்க. இப்போ அதிமுகக்குள்ள டெய்லி காலையில் இருந்துச்சு பேப்பர் பார்க்குறப்ப எத்தனை மாவட்ட செயலாளர் போனார், எத்தனை எம்எல்ஏ போனாருங்கிற ஒவ்வொரு நாளும் அதிமுக பலகீனமாக போயிட்டு இருக்கு. இன்னொரு மீட்பு குழுவா மீட்பு குழுவா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ இத்தனை பிளவுகள்லாம் சேர்றாங்க. இது ஒரு இது விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர். இந்த ஓட்டுகள் 4-5 பிரிகிறப்ப என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கான கூட்டணி கட்சிகளுக்கான ஓட்டு இருக்கு இல்லையா, ஓட் பேங்க், அது அப்படி சாலிடாக விழுகிறப்ப அது 40% வந்து நிற்கிது. அப்படிங்கும்போது வெற்றி வாய்ப்பு ஈஸியாக இருக்குங்கிறது சிம்பிள் மேட்ரு. அதோட சேர்த்து இவங்க எடுத்த சாம்பிள்ஸ் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே எடுத்துருக்காங்க சாம்பிள்ஸு. ப்ரீவியஸாக இவங்க எடுத்த ரிப்போர்ட்டுமே கரெக்டாக துல்லியமாக இருக்கிறது. நம்ம பெரும்பாலும் கருத்து கணிப்புன்னு நமக்கு நம்பிக்கை கிடையாது. நாளைக்கே பாருங்க இன்னொரு கருத்து கணிப்பு வரும், அதிமுக வந்து 200 தொகையில் ஜெயிக்கும்னு. அதெல்லாம் நம்ப முடியாத கருத்து கணிப்புகளாக இருக்கலாம். ஆனால் இங்கே இவங்களை பொறுத்த வரைக்கும், லோக்பாலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி எடுத்த கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு இல்லை, ஒரு 90%க்கு மேலே வந்து மேட்ச் ஆகிறது போனால இதை நம்ம எடுத்துக்கலாம். அதோட கலை யதார்த்தமும் இங்கே வாக்குகள் சிதறி இருக்கிறதுனால திமுக கூட்டணிக்கு வருங்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு நம்பக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது. சார், இந்த கருத்து கணிப்பில் வந்து சீட் செக்யூர் பண்ணாது, 4.9% ஓட்டு வாங்கும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் அந்த கட்சியில் சொல்லும் போது என்னன்னா கட்சி வளர்ந்துருக்கு, அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் பின்னாடி இருக்குமா இந்த வாட்டி? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 8% அவங்க லாஸாக வாங்கியிருந்தா கூட புதிய ஆட்களுடைய ஃப்ளோ கம்மியாகும். விஜய் தன்னுடைய வாக்குகளில் விஜய் நாம் தமிழர் ஓட்ட ஒரு 4% ஓட்டை விஜய் பிரிப்பார் கண்டிப்பாக. அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் வந்து பிரிக்கக்கூடிய ஓட்டு 4% ஓட்டை பிரிப்பார். மிச்சம் மேஜராக வந்து அதிமுக ஓட்டை தான் அவர் இது பண்ணுறாரு. பாஜக ஓட்டையும் கொண்டு வந்துடுறார் வெளியில் விஜய். பாஜகவுடைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் பல பேர் எனக்கே தெரியும் இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவாளராக மாறிட்டாங்க, சோசியல் மீடியாவில் விஜய்க்கு ஆதரவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளே பார்க்குறோம். அப்போ அதிமுக வாக்குகள், பாஜக வாக்குகள், நாம் தமிழர் வாக்குகளையும் போறாரு, திமுக வாக்குகளையும் கொஞ்சம் பிரிக்கிறார். அதில் மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் பாதிப்பு என்னன்னா இங்கே கூட்டணிகள் வலுவாக இருக்கு, ஓட் பேங்க் மேலே போகிறப்ப பெரிய பாதிப்பு திமுகவுக்கு வராது. 40%, 45% இருக்கவங்க 5% போனாங்க 40%. இவங்க 25-26% இருக்கவங்க 5% போச்சு என்ன ஆகும்? அதுதான் சிக்கல். இப்போ அந்த வேலையை தான் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப நாம் தமிழருக்கான வாக்குகள் குறையத்தான் செய்யும். ஓகே சார், இதுக்கு நேரடியாக தொடர்பு இல்லை. ஆனால் இதையும் கேட்டுறேன், கோவை மெயினுக்கும் மொடக்குறிச்சிக்கும் அப்படின்னு கோவை பக்கத்தில் இல்லை, அது அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை, அதே வானதிக்கும் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை, அதே பிரச்சனை தான். இந்த யார் அந்த சமூகத்தின் முகமாக இருக்கணும், யார் அடையாளமாக இருக்கணும், யார் அந்த மோனா புள்ளியாக இருக்கணுங்கிறது ஒரு போட்டி. அப்போ அண்ணாமலைக்கும் வானதிக்குமான பிரச்சனை. இது கூடியில் வந்து எடப்பாடி ஒரு கேம் ஆடுறாரு, கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல. அதனால் அந்த தொகுதியை விட்டு வேறு தொகுதியை கொடுக்குறாரு. மொடக்குறிச்சி ஆல்ரெடி நாங்கள் ஜெயிச்ச தொகுதி, ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த டாக்டர் வந்து அவங்க மருமகள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க மாற்றினாங்கன்னா அவங்க இதாக போவாங்க. இப்போ இவர் இந்த தொகுதி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. இதனால் டெல்லியில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை இன்னும் இன்னைக்கு ஆல்ரெடி 2ஆம் தேதி ஆகிப்போச்சு. இன்னும் வந்து 23ஆம் தேதி எலெக்ஷனு, 3 நாள் விட்டுருங்க, கடைசி 3 நாள் பிரச்சாரம் பண்ண முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 17-18 நாள், ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம். இந்த 2 வாரத்துக்குள்ளே தான் ஒன்றும் போய் பார்க்கணும். 2 தேசிய கட்சிகளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை உழைச்சிருக்காரு, அவர் தொகுதி கேட்கறன்னு அநியாயமா என்ன? இல்லை, அது வந்து அங்கே கட்சி உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. யார் சீனியர், நான் சீனியர்பாங்களா வானதி? அந்த காலத்தில் இருந்து நீ யார் நேற்று வந்த பையன் தானா அப்படி கேட்க மாட்டாங்களா? இந்த போட்டிலாம் நடக்க தானே செய்யும். சரி, நான் வந்து எதிர்கட்சியாக, பாஜக எதிர்கட்சியாக இருக்கப்போ நாங்கள் இருக்கிறோம், கட்சியோட மாநில துணைத் தலைவராக இருக்கேன், தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கிறேன், என் நேற்று வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா அப்படிங்கிறது போட்டியில் வரத்தான் செய்யும். இன்னொரு பக்கம் பேர் இயக்கத்தினரும் இன்னைக்கு நைட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. வேட்புமனு தாக்கல் வாபஸுங்கிற அன்றைக்கி நைட்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்கு அஃபிஷியலாக தெரியும்ல சார் 23 எலெக்ஷன் அப்படின்ட்டு? இல்லை, இது தெரியும், அவங்களுக்கு தெரியும். அதனால தானே ரொம்ப லாக்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அது 23க்கு நாள் இருக்கு, 23க்கு நாள் இருக்குல்ல, ஓட்டு போடுறதுக்கு நாள் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த 28 பேர் கொடுத்த பிறகு 50 பேர் சண்டை ஒன்று இருக்குது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு 15 நாள் போகும். ஆக மொத்தம் ஒரு ஜாலியாக இருக்கும் புதிய காங்கிரஸ். ஓகே, எனிவே சார், அதிகாரத்தில் பங்கு அப்படின்றப்ப அது டக்குன்னு வந்துடாது, அதுக்கான டைம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.